Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே சுவையான சவ் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த கிரேவி கறி குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சவ் கிரேவி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கூட ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இந்த கிரேவிக்கு நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம், இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாங்க. நல்ல சுவையாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் நல்ல நிறம் மாறி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நல்ல நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சவ் எடுத்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடியாக தான் கட் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி க்யூப்ஸாக எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கட் பண்ணி வச்ச சவ் எல்லாமே இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 பிஞ்சிலேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த சவ்வுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மஞ்சள் தூள், உப்பு, இந்த சவ் எல்லாம் நம்ம இந்த வெங்காயம் கூட நல்லா கலந்துற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சவ் வேக வைக்கலாங்க. வேகிற டைமில் இந்த சவ் கிரேவிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 துண்டு பட்டை சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு 4 கிராம்பு, 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துன இந்த செலவு பொருள் எல்லாமே நல்லா செவந்து வறுபட்ட மனம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. கருகிடக்கூடாது. ஃப்ளேம் நல்ல லோவிலே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட 3லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நிறம் மாதிரி வறுபட்ட மனம் வரும். கடைசியாக இது கூட ஒரு 3லேருந்து 4 வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. செலவு சாமாயில் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு பொடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், இல்லை நீங்கள் பீஸஸாக சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 10லேருந்து 12 பீசஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்து நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா 2 எடுத்து வச்சுருந்த 2 நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. சவ் பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் சப்பாத்தி, பூரிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்காகவும், சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லூஸாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம். காரத்துக்காக நம்ம வர மிளகாயும், சாம்பார் மிளகாய் தூள், குருமிளகு எல்லாம் சேர்த்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூடவோ குறைவோ சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலேருந்து 2 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வரட்டும் பார்க்கலாம். இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கறி குழம்பு சுவையில் சவ் கிரேவி ரெடி ஆகிருக்கு. இதுக்கு மேலே பொடி நறுக்கிற மல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து சவ் கிரேவி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.